வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ. அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து பர்னிங் பெட்ரியல் 2023 ஆன ஒரு எராட்டிக் ட்ராமா த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ போகிறது முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இந்த டெல்ஸ் மெல் டாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து பாம்பின்னு சொல்லிட்டு பார்பரா பாம்பின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க நம்ம ஹீரோயின். அவங்க வந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அந்த கம்பெனியில் வந்து அவங்களோட ஃபியான்சேவான கேவும் வந்து ஒரு 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 பிஸ்னஸ் பார்ட்னர். ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸில் பார்ட்னர் கிடையாது, அவர் வேறு பிஸ்னஸ் நடத்துறாரு. ஸோ ரெண்டு பேரும் பார்ட்னர் பண்ணி அந்த அந்த பெனிஃபிட்ஸில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து கல்யாணம் நடக்கும் போது கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருஷமாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நம்ம பாம்பி வந்து நம்ம கேவுக்கு மட்டும்தான் வந்து லாயலாக இருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததுக்கப்புறம் அதாவது 2 வருஷமா இருக்கான்னு தெரிய வந்ததுக்கப்புறம் அப்போ 3 வருஷம் இவரோட இருந்துட்டு என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாம்பிக்கு வந்து ஒரே செம்ம கோவம் வந்ததுக்கப்புறம் நம்ம பாம்பிக்கு வந்து இருக்கிறது 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகேங்களா, ஒன்று வந்து பேக்கி அண்ட் அவங்க வந்து நம்ம பாம்பி கூட அவங்க ஆஃபீஸில் வந்து வேலை செய்கிறவங்க. அண்ட் இன்னொருத்தனோட பேர் வந்து தியாகோ. ஓகேங்களா, இவங்க 2 பேரும் தான் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா, அண்ட் அப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை தாங்க முடியாது அவங்க வந்து. ப்ளஸ் வந்து அதே மாதிரி நம்ம தியாகோ இருக்கார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அந்த ஃபியான்ஸை கல்யாணம் பண்ண போகிறோம் ஏமாத்துறானே இப்போ அவனுக்கு வந்து ஒரு லீகல் இஷ்யூ ஒன்று இருக்கும். ஸோ அந்த இஷ்யூவை முடிக்கிறது கோர்ட்டுக்கு போவோம். அப்போ வந்து ஹீரோயின் அங்கே போவாங்க. இந்த விஷயம்லாம் தெரியாது அப்போ ஹீரோனுக்கு. அங்கே போகிற இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு ஜட்ஜை வந்து மீட் பண்ணுறாங்க. ஜட்ஜோட பேர் வந்து மார்க். ஓகேங்களா, அந்த ஜட்ஜு வந்து ஏற்கனவே நம்ம ஹீரோனோட கனவுல வந்திருக்காரு. கனவுல வந்து அண்ட் அவங்க 2 பேரும் பைக் ரைட் போகிற மாதிரியும் அண்ட் பைக் ரைட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க செக்ஸ் வச்சுக்கிற மாதிரியும் வந்து கனவு நம்ம ஹீரோனுக்கு வந்திருக்கு. ஸோ வந்து அந்த ஸ்டார்டிங்ஸ்லேயே அதை காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனால் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு வந்து அங்கே ஒரு மாதிரி உட்கார்றதுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவரை பார்த்துட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் அதுக்கப்புறம் தான் இந்த ஏமாத்தின விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பிரேக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரேக்கப் பண்ணிட்டு தென் வந்து அந்த ஜட்ஜு கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த ஜட்ஜு கிட்ட வந்து அவ்வளோவா ஒன்றும் வந்து பேசிக்க கான்டாக்ட் இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கும் பைக் பிடிக்கும். அதே மாதிரி அங்கே ஒரு பைக் இருக்கும் கோர்ட் கிட்ட. ஆனால் வந்து நம்ம ஹீரோன் வந்து நினச்சிருக்க மாட்டாங்க இது வந்து ஜட்ஜோட பைக் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு கிளப்ல மீட் பண்ணுறாங்க. தென் அங்கே பேசுகிறாங்க, பழகுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இன்னொருத்தரை நம்ப கூடாதுன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட் இருப்பாங்க. நம்ம மார்க்கோ நம்புற அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த நைட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மார்க்கோட வீட்டில், ஜட்ஜோட வீட்டில். ஓகேங்களா, அப்போன்னு பார்த்து ஜட்ஜோட ஒய்ஃப் வந்துடுறாங்க. ஆக்சுவலாக வந்து எக்ஸ் ஒய்ஃப். ஓகேங்களா, அவங்க வந்துட்டு ஒன்று நம்ம ஹீரோயினுக்கு வந்து யாரை நம்புறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க்கோ வந்து நம்ம ஹீரோயினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து என்னோட எக்ஸ் ஒய்ஃபு எங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் டிசீஸ் இருக்குது, அதை தாங்கிக்க முடியாது. அவள் வந்து அந்த குழந்தை வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு மாதிரி அவளும் வந்து மென்டல் இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் அவளுக்கு வந்து நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், நாங்கள் வந்து இப்போ பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே, நம்ம 2 பேருக்குமே டைம் வேணும், ஸோ அதனால விலகி இருந்து கொஞ்சம் யோசிப்போம் அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து 2-3 தடவை இந்த மாதிரி கொலை முயற்சி நடந்திருக்கும். ஹீரோயின் வந்து அதில் இருந்து தப்பிச்சிருப்பாங்க. யார் இந்த கொலை முயற்சி பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிற அந்த சமயத்தில் வந்து அதே மாதிரி நம்ம மார்க்கோவும் இதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே. அது யார் பண்ணா, எதுக்கு பண்ணாங்க, நம்ம ஹீரோயின் வந்து எதுக்கு கொலை நினைக்கிறாங்க, அண்ட் வந்து நம்ம ஹீரோயினை வந்து பிட்ரேல் பண்ணதெல்லாம் யார் அப்படின்றது தான் இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் கதையை. எனக்கு வந்து இந்த படத்தோட 3/4 மணி நேரம் வந்து உங்களுக்கு ட்ராமாவாகவும் 18+ சீன்ஸாகவும் தான் போகும். இந்த லாஸ்ட்டு அரை ஹவரும் ஒரு 40 நிமிஷம் மட்டும் தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக போகும். இந்த கிளைமேக்ஸ் மட்டும் தான் த்ரில்லிங்காக போகும்னு வச்சுக்கோங்களேன். மற்றபடி இது வந்து ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் கூட சொல்லலாம். ஆனால் வந்து இந்த படத்தில் வந்து கதை எல்லாமே காமன் தான். ஆனால் வந்து 18+ சீன்ஸ் வந்து நிறையவே இருந்தது. ஓகேங்களா, அண்ட் இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்துக்கு நான் 2.5 டோனர்ஸ் தருவேன். ஏன்னா வந்து கதை யூஸ்வல். ஸோ வந்து இந்த 18+ சீனில் இருந்துச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி வந்து இந்த கிளைமேக்ஸோட த்ரில்லரும் வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, அதனால தான் இந்த படத்துக்கு 2.5 டோனர்ஸ். இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் நம்ம நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.